Hi students, today topic development of monosporic embryo sac. ஸோ மோனோஸ்போரிக் எம்ப்ரியோ சாக் வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம மோனோஸ்போரிக், பைஸ்போரிக், டெட்ராஸ்போரிக் பார்த்துருந்தோம். ஸோ வந்து 4 செல்ஸில் 1 மட்டும் ஃபங்க்ஷனலாக ஆக்ட் ஆகும், எம்ப்ரியோ சாக் ஃபார்மேஷனுக்கு இன்வால்வ் ஆகும், மீதி எல்லாமே டீஜெனரேட் ஆகும். அதுதான் மோனோஸ்போரிக். அதுமாதிரி பைஸ்போரிக் அப்படின்னா 2 செல்ஸ் வந்து எம்ப்ரியோ சாக் ஃபார்மேஷன்ஸ்க்கு இன்வால்வ் ஆகக்கூடியது, ரிமைனிங் டீஜெனரேட் ஆகிறது. டெட்ராஸ்போரிக் அப்படின்னா 4 செல்ஸுமே மெகாஸ்போருமே இன்வால்வ் ஆகி எம்ப்ரியோ சாக் ஃபார்மேஷன்ஸ் நடக்கும், அது டெட்ராஸ்போரிக். ஓகேவா? ஸோ இப்போ அதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மோனோஸ்போரிக். அப்போ 4 மைக்ரோஸ்போர்ஸில் 1 மைக்ரோஸ்போர்ஸ் ஒன்லி இன்வால்வ் எம்ப்ரியோ சாக் ஃபார்மேஷன்ஸ். ஸோ அது எப்படி டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்றதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் மோனோஸ்போரிக் எம்ப்ரியோ சாக். ஓகேவா? ஸோ இப்போ வந்து the stages and embryo sac development and organization is the simplest monosporic type. ஸோ அப்போ வந்து எப்படி டெவலப்மெண்ட் ஆகுது, ஸோ அது வந்து எப்படி உள்ள எல்லாமே ஜாயின் ஆகுது, ஆர்கனைசேஷன் எல்லா செல்ஸ் எப்படி வந்து ஃபார்மேஷன்ஸ் நடக்குது அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன், the functional megaspore is the first cell of the embryo sac or female gametophyte. ஸோ அப்போ வந்து நம்ம மெகாஸ்போர்ஸில் 4 மெகாஸ்போர்ஸ் இருந்தது, அதில் எது ஒன்று மட்டும் தான் இன்வால்வ் ஆச்சு எம்ப்ரியோ சாக் ஃபார்மேஷன்ஸுக்கு. ஸோ அப்போ அது ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர். ஸோ அந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் த ஃபஸ்ட் செல் ஆஃப் த எம்ப்ரியோ சாக் ஃபார்மேஷன்ஸ் இருக்கிறது, அதுக்கு பேர் தான் என்னது, ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டு. த மெகாஸ்போர்ஸ் எலாங்கேட்ஸ் அலாங் மைக்ரோபைலர் அண்டு சலசல் ஆக்சிஸ். மைக்ரோபைலர் அண்டு சலசல் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அந்த எம்ப்ரியோ சாக் எங்கே வந்து மெகாஸ்போர்ஸ் வந்து எலாங்கேட் ஆகுது எங்கே அப்படின்னா, நம்ம ஓவியில் பார்த்துருப்போம், ஒன் சைடு என்னது சலசல் ஆக்சிஸ் அண்ட் அனதர் ஒன் மைக்ரோபைலர் எண்டு. ஓகேவா? ஸோ இப்போ அந்த மைக்ரோபைலருக்கும் சலசலுக்கும் ரொம்ப எலாங்கேட்டாக நீளமாக போகுது. த நியூக்ளியஸ் அண்டர்கோ மைட்டோட்டிக் டிவிஷன்ஸ். வால் ஃபார்மேஷன் டஸ் நாட் ஃபாலோ த நியூக்ளியர் டிவிஷன்ஸ். ஓகேவா? நியூக்ளியஸ் வந்து டிவிஷன் ஆகுது, ரெண்டாக டிவைட் ஆகுது. டிவைட் ஆகும்போது வால் ஃபார்மேஷன்ஸ் கிடையாது. நியூக்ளியஸ்னால் அதுக்கு மேலே சரௌண்டிங் செல் வால், அந்த பிளாஸ்மா மெம்பரைன், அதெல்லாம் ஃபார்மேஷன்ஸ் இருக்கணும். பட் அந்த வால் ஃபார்மேஷன்ஸ் இல்லை, டஸ் நாட் ஃபாலோ வால் ஃபார்மேஷன்ஸ். ஓகேவா? எ லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் நவ் அப்பியர் டு 2 டாட்டர் நியூக்ளியை. ஓகேவா? சென்ட்ரலில் வந்து வேக்யூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுனால, ஒரு கேப் ஃபார்மேஷன்ஸ் இருக்கிறதுனால 2 டாட்டர் நியூக்ளியஸாக டிவைட் ஆகுது. ஓகேவா? மைட்டோட்டிக் டிவிஷன்ஸில் த வேக்யூல் எக்ஸ்பேண்ட்ஸ் அண்ட் புஷஸ் த நியூக்ளியை டுவோர்ட்ஸ் த ஆப்போசிட் போல் ஆஃப் த எம்ப்ரியோ சாக். ஸோ வேக்யூல் வந்து நடுவில் இருக்கிறதுனால 2ஆக டிவைட் ஆகுது நியூக்ளியஸு. அப்போ அந்த ரெண்டும் வந்து திரும்பி வேக்யூல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, பெருசாகும் போது புஷ் பண்ணுது. அப்போ புஷ் பண்ணுது அப்படின்னா அந்த செல்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நியூக்ளியஸ் வந்து ஆப்போசிட் போலுக்கு, அதாவது ஒன் போல் என்னது மைக்ரோபைலர் போல் அண்ட் அனதர் ஒன் போல் வந்து சலசல் போல். ஸோ அப்போ அந்த சலசலுக்கும் மைக்ரோபைலர் போலுக்கும் வந்து புஷ் பண்ணி விடுது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஆப்போசிட் போல் அண்டு அதாவது மைக்ரோபைலர் அண்டு சலசல் வந்து புஷ் பண்ணி அந்த வேக்யூல்ஸ் வந்து அனுப்புது. போத் த நியூக்ளியை டிவைடட் ட்வைஸ் மைட்டோட்டிக்கலி. 2 நியூக்ளியஸும் டிவைட் ஆகுது. அப்போ 2 நியூக்ளியஸும் டிவைட் ஆகும்போது ஃபார்மிங் 4 நியூக்ளியை அட் ஈச் போல். ஓகேவா? ஸோ இப்போ இங்கேயும் வந்து 4 நியூக்ளியஸ், அங்கேயும் 4 நியூக்ளியஸ், டோட்டலாக 8. ஸோ வந்து 4 நியூக்ளியை வந்து 2 போல்லையும், 2 ஆப்போசிட் போல்லையும் ஃபார்மேஷன் ஆகுது. அட் திஸ் ஸ்டேஜ் ஆல் த 8 நியூக்ளியை ஆர் ப்ரெசன்ட் இன் ஏ காமன் சைட்டோபிளாசம், ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன்ஸ். அதுக்கு வந்து வேறு எதுவும் வால் ஃபார்மேஷன்ஸாக இல்லை. அப்போ டோட்டலாக வந்து அந்த எம்ப்ரியோ சாக்குக்குள்ளே 8 நியூக்ளியஸ் வந்து இருக்குது. அது சைடோபிளாசம் காமனாக இல்லை, உள்ளே இருக்கிற சைடோபிளாஸில் 8 நியூக்ளியஸ் இருக்குது. ஆஃப்டர் த லாஸ்ட் நியூக்ளியர் டிவிஷன் செல் அண்டர்கோஸ் அப்ரிஷியபிள் எலாங்கேஷன்ஸ் அசூமிங் எ சாக் லைக் அப்பியரன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டிவிஷன் ஆகும்போது அது எலாங்கேட் ஆகுது. அப்போ எலாங்கேட் ஆகும்போது திஸ் ஃபாலோட் பை த செல்லுலர் ஆர்கனைசேஷன் ஆஃப் த எம்ப்ரியோ சாக்கு. ஸோ அப்போ அது ஃபாலோ பண்ணிக்குது. எம்ப்ரியோ சாக் வந்து அதுக்குள்ளே எல்லாமே இன்வால்வ் ஆகிது. அதில் வந்து of the 4 nuclei at microbial end of the embryo sac. ஓகேவா? 4 nucleus microbial endல வந்து இருக்கு embryo sacல. 3 organized into egg apparatus. 4th one is left free in the cytoplasm of the central cell as the polar nucleus. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், ஒன்று என்னது, ஸோ இப்போ வந்து எக் apparatus சொல்கிறோம்ல. ஸோ இப்போ இது டோட்டலாக என்னது, மைக்ரோபைலர் எண்டு. ஸோ இப்போ இந்த மைக்ரோபைலர் எண்டில் அந்த எக் apparatus. ஓகேவா? எக் apparatusல அதில் 4 நியூக்ளியஸ் இருக்குது.
அதில் ஒரு த்ரீ நியூக்ளியஸ் வந்து இந்த எக் அப்பரட்டஸ் அந்த மைக்ரோபைல் ரெண்டு வட்டா இருக்குது, ஒன்று மட்டும் புஷஸ் டு த சென்டர். ஓகேவா, அதாவது அந்த போலார் நியூக்ளியஸ் சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து உள்ள செல்லை அனுப்பிவிடுது. இந்த நியூக்ளியஸ் வந்து மைட்டோட்டிக்காக டிவைட் ஆகுது. அப்போ டிவைட் ஆகி 8 வந்து ஃபார்மேஷன்ஸ் நடக்குது. அந்த 8ல் வந்து அந்த எலாங்கேட் ஆகிட்டு இந்த செல்லுலார் டிவிஷன்ஸ் வந்து 4 நியூக்ளியை அட் த மைக்ரோபைலர் எண்டு இந்த எம்பிரியோ சாக்கு. அந்த M4ல் 3 வந்து எக் அப்பரட்டஸ் சொல்கிறோம், ஒன்று மட்டும் அது சென்டருக்கு போயிடுது, அதுக்கு பேர் தான் போலார் நியூக்ளியஸ். 3 nuclei of the cell end of 3 antipodal cells. அப்போ 3 நியூக்ளியஸ் இருக்கிறது என்னது, 3 nuclei of the cell end form the antipodal cells where fourth one is function as lower polar nucleus. ஓகேவா, ஸோ இப்போ இந்த பிக்சர்ஸில் பாருங்கள், இந்த 3மே என்னது அந்த 3மே ஆன்டிபோடல் செல்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ அதில் ஒன்று வந்து புஷஸ் டு த லோயர் போலார் நியூக்ளியஸ். இது அப்பர், மேலேருந்து ஒன்று வருது, கீழேருந்து ஒன்று வருது. ஸோ அப்போ அது போலார் நியூக்ளியஸ், செகண்டரி நியூக்ளியஸ் சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அப்போ இந்த மூவ்மெண்ட்டு கொடுக்குது. ஓகேவா, எக் அப்பரட்டஸ் ஆன்டிபோடல் செல்ஸ், அந்த ஃபோர்த் ஒன் போலார் நியூக்ளியஸ். த டிபெண்டிங் ஆன் த பிளான் 2 polar nuclei remain free or may fuse to form a secondary nucleus. ஒன்று சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் போலார் நியூக்ளியஸ் சொல்லுவோம். ஏன்னா அங்கேருந்து மேலேருந்து மைக்ரோபைலர் 2லேருந்து ஒரு புஷ் பண்ணி சென்டருக்கு அனுப்பியிருக்கு, இந்த மைக்ரோபைலர் 2லேருந்து புஷ் பண்ணி இந்த சென்டருக்கு அனுப்பியிருக்கு. அதே மாதிரி இந்த செலசல் எண்டுலேருந்து புஷ் பண்ணி சென்டருக்கு அனுப்பியிருக்கு. அப்போ ரெண்டு தனித்தனியாக இருந்ததுன்னா போலார் நியூக்ளியஸ், ரெண்டு ஜாயிண்ட் டுகெதரில் இருந்தது அப்படின்னா ஃப்ரீ, அதாவது ஒரு மே ஃபியூஸ் ஃபார்ம் ஏ செகண்டரி நியூக்ளியஸ். அப்போ அதை செகண்டரி நியூக்ளியஸ் சொல்லுவோம். சென்ட்ரல் செல்லு. The egg apparatus made up of central egg cell and 2 synergids. ஓகேவா, ஸோ அப்போ அந்த எக் அப்பரட்டஸ் 3 சொல்கிறோம்ல, அதில் வந்து சென்ட்ரலில் இருக்கிறது மட்டும் தான் எக் செல்லு, மீதி ரிமைனிங் 2 என்னது ஆன் ஈச் சைட் ஆஃப் த எக் செல். ஓகேவா, ஸோ இப்போ வந்து எக்குக்கு பக்கத்தில் ரெண்டுமே என்னது அப்படின்னா சினர்ஜிட்ஸ். ஓகேவா, சென்ட்ரலில் இருக்கிறது வந்து எக்கு, இந்த பக்கமும் இருக்கிறது சினர்ஜிட்ஸ். ஓகேவா, அதே மாதிரி சினர்ஜிட்ஸ் வந்து என்ன பண்ணு செக்ரீட் கீமோட்ராபிக் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுது. ஏன் செக்ரீட் பண்ணுதுன்னா டு ஹெல்ப் த அட்ராக்ட் த போலன் டியூப். ஏன்னா மைக்ரோபைலர் எண்டுக்குள்ளே தான் வந்து அந்த மைக்ரோபைலர் டியூப் அந்த ஓப்பனிங்கில் தான் வந்து போலன் டியூப் வந்து உள்ளே என்ட்ரு ஆகணும். அப்போ அந்த சைல்டு வழியாக வரும்போது இது என்ன பண்ணுதுன்னா அது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் செக்ரீட் பண்ணி அது என்ன பண்ணுது, உள்ளே இழுக்குது போலன் டியூப்பை. The special cellular thickening called a filiform apparatus of synergids help in the absorption conduction of nutrient from the nucleus to embryo sac. ஸோ இப்போ அதே மாதிரி இதில் வந்து என்னதுன்னா ஃபிலிஃபார்ம் அப்பரட்டஸ் இருக்குது பாருங்கள். ஓகேவா, ஸோ இப்போ வந்து இந்த ஃபிலிஃபார்ம் அப்பரட்டஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்குது, அது என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் அந்த நியூட்ரியன்ஸ் அந்த எதுவாக இருந்தாலும் என்னென்னா கண்டக்ட் பண்ணி எங்கேருந்து, இப்போ எம்ப்ரியோ சாக் எங்கே இருக்கும், அந்த நியூசிலஸ்குள்ளே இருக்கும். அந்த நியூசிலஸ்லேருந்து அவள் வந்து ஃபுட்டை எடுத்து கொடுக்குது. ஓகேவா, எதுக்கு, இந்த இதுதான் உள்ளே இருக்கிற அந்த எம்ப்ரியோ சாக்கு. The special cellular thickening called a filiform apparatus of synergids help in the absorption conduction of nutrient from the nucleus to embryo sac. நியூசிலஸ்லேருந்து எம்ப்ரியோ சாக்குக்கு ஃபுட்டு அதை நியூட்ரியன்ஸும் அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி கண்டக்ட் பண்ணி கொடுக்குறதா இதனுடைய ஒர்க்கு. ஓகேவா, it also guide the pollen tube into the egg. ஸோ இப்போ அதுதான் வந்து pollen tube வந்து எக்குள்ளே போகிறதுக்கு கைட்னஸ் கொடுக்குது. அப்போ this a 7-celled with 8 nuclei embryo sac is formed. the structure of embryo sac இதுதான். ஓகேவா, ஸோ 7-celled ஏன்னா வந்து சென்டரில் வந்து அந்த ஒன்று வந்து என்னது ரெண்டாக மாறிட்டுது. அப்போ அது டோட்டலாக என்னது, இங்கே வந்து 3 ஆன்டிபோடல் செல்ஸ் இருக்கா, 3 இங்கே ஒரு 3 இருக்குது. ஓகேவா, 3 6 இது ஒரு 2 டோட்டலாக 8. அப்போ அந்த 8ல் இது வந்து 7 செல் ஸ்டேஜ், ஏன்னா இது ரெண்டு ஜாயின் ஆகிட்டுது, அப்போ ஃபியூஸ் ஆகிட்டுது. ஓகே, ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு செல்லாக தெரியுது. அப்போ 7 செல் ஸ்டேஜ் 8 நியூக்ளியஸ் ஆஃப் எம்பிரியோ சாக் ஃபார்மேஷன்ஸ் நடக்குது. இதுதான் வந்து மோனோஸ்போரிக் எம்பிரியோவில் ஒரு ஃபங்க்ஷனல் செல். மெகாஸ்போர் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் செல்ஸாக இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஃபார்மேஷன். இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்ஸ்லேருந்து எழுதுங்க. ஓகேவா, ஸோ ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டிவைட் ஆகுது அப்படி எம்பிரியோ சாக் ஃபார்மேஷன்ஸ், அதான் ஃபீமேல் கேமெட்டோபாய்ட் சொல்கிறோம். இது எலாங்கேட் ஆகுது எங்கே அப்படின்னா மைக்ரோபைலர் ரெண்டுக்கும் செலசல் ரெண்டுக்கும் எலாங்கேட் ஆகுது. மைட்டோட்டிக்காக டிவைட் ஆகுது. டிவைட் ஆகும்போது செல் வால் ஃபார்மேஷன்ஸ் கிடையாது, பட் நடுவில் வேக்யூல் ஃபார்மேஷன் ஆகி புஷ் பண்ணுது. வேக்யூல் வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆகிட்டு புஷ் பண்ணி ஆப்போசிட் போலுக்கு என்ட்ரி பண்ணி விட்டுருது. அப்போ அது டிவைட் ஆகி ஒரு சைடில் 4 நியூக்ளியஸ் வந்து ஃபார்மேஷன்ஸ் நடக்குது. 4 செல்ஸ் வந்து 8 நியூக்ளியஸ் வந்து ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ அதில் வந்து எம்பிரியோ சாக் அதில் மேலே இருக்கிறது வந்து எக் அப்பரட்டஸ் சொல்லுவோம். அந்த எக் அப்பரட்டஸ் சென்டரில் இருக்கிறது எக்கு, பக்கத்தில் இருக்கிறது ரெண்டுமே சினர்ஜிட்ஸு.
ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 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 நியூக்ளியஸ் வந்து சென்டருக்கு புஷ் பண்ணி அனுப்பி விட்ருவோம். கீழே வந்து சலசல எண்டில் 3 ஆன்டிபோடல் செல்ஸ் இருக்குது. அதில் அந்த நடுவில் சென்டரில் எக் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு எக் வந்து உள்ளே என்டர் பண்ணி விட்டுரும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து 2 போலார் நியூக்ளியஸ் தனித்தனியாக இருந்தால் போலார் சொல்கிறோம், 2 பியூஸாக இருந்ததுன்னா செகண்டரி நியூக்ளியஸ் சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ அதில் சினர்ஜிட்ஸ் இருக்குது. அந்த சினர்ஜிட்ஸ் தான் என்ன பண்ணால் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை செக்ரேட் பண்ணி அங்கே வரக்கூடிய போலன் டீப்பை உள்ளே இழுத்துக்குது. அப்போ அதுக்கப்புறம் அந்த சினர்ஜிஸ்லேயே வந்து பிலிஃபார்ம் அப்பரேட்டஸ் இருக்குது. அது வந்து அப்சார்ப்ஷனும் கண்டக்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸுக்கு நியூட்ரியன்ஸை வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கும் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் இந்த பிலிஃபார்ம் அப்பரேட்டஸ் வந்து யூஸ் ஆகுது. இங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே வருது. எங்கேருந்து எம்ப்ரியோ சாக்குலேருந்து நியூக்ளியஸுக்கும், நியூக்ளியஸ் வந்து எம்ப்ரியோ சாக்குக்கும் இன்வால்வ் ஆகுது. அது டோட்டலாக என்ன சொல்கிறோம், 7 செல்டு வித் 8 நியூக்ளியை எம்ப்ரியோ சாக்கு வந்து ஃபார்மேஷன்ஸ் நடக்குது. இதுதான் வந்து மோனோஸ்போரிக் எம்ப்ரியோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ரியோ சாக். நல்லா டீட்டெயிலாக படிச்சுங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா போடுங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து 3 மார்க்ஸில் 2 மார்க்ஸில் தனியாக ட்ராயிங் மட்டும் கேட்பாங்க. ஓகேவா. ஸோ இப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிலிஃபார்ம் அப்பரேட்டஸ், சினர்ஜிட்ஸ், எக் அப்பரேட்டஸ். அதான் எக் அப்பரேட்டஸில் சினர்ஜிட்ஸு சென்டரில் இருக்கிறதுனா அது எக்கு, அப்புறம் போலார் நியூக்ளியஸு, அதுக்கடுத்தது ஆன்டிபோடல் செல்ஸு. இப்போ இதில் வந்து சினர்ஜிஸ், ஆன்டிபோடல் செல்ஸ் எல்லாமே டீஜெனரேட் ஆகும். அந்த எக் வந்து ஃபியூஷன் ஆகும், போலார் நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகும். ஓகேவா. அதுக்கப்புறம் அது என்னென்ன ஸ்ட்ரக்சர் ஆஃப் வருது அப்படின்றது ஆஃப்டர் பாலினேஷன்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ இதை மட்டும் இன்றைக்கி டெஸ்ட் எழுதி காட்டுங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம பாலினேஷன் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்தோம். ஓகேவா. ஸோ அப்போ தான் பாலினேஷன்ஸ் நம்ம லோயர் கிளாஸ்லேயே நல்லா படிச்சிருக்கோம் டீட்டெயிலாக. ஸோ இருந்தாலும் அதுக்கான ஜஸ்ட்டு வந்து நம்ம செல்ஃப் பாலினேட், கிராஸ் பாலினேட் தான் படிச்சிருப்போம். அதுக்கான அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் படிச்சிருக்கோம். பட் அந்த செல்ஃப் ஏன் நடக்குது, கிராஸ் ஏன் நடக்குது, செல்ஃப் ஏன் அவாய்ட் ஆகுது, கிராஸ் ஏன் அவாய்ட் ஆகுது. ஸோ இப்போ இதை தான் நம்ம பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா. அதுக்கு சில டாபிக் இப்போ வந்து ஒரே ஃப்ளாரில் இருக்குது, வேறு ஃப்ளாருக்கு வரும், அதுக்கும் நியூ நேம்ஸ் வந்து டேர்ம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இந்த வீடியோவில். ஓகேவா. ஸோ இந்த புக்கில் இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ அதனால் என்னது அப்படின்னா பாலினேஷன்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரியும் ஆல்ரெடி. ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னது, பாலினேட் தான். அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் தான். அதுக்கப்புறம் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் அப்படி தான் இன்வால்வ் ஆகும். ஓகேவா. பாலினேட் நடந்தால் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். அப்போ பாலினேஷன்ஸ் இஸ் எ ஒண்டர்ஃபுல் மெக்கானிசம் விச் ப்ரொவைட்ஸ் ஃபுட்டு, ஷெல்டர் எக்ஸட்ரா. ஓகேவா. பாலினேஷன் நடக்கிறதா என்னது, ஃபுட்டு, ஷெல்டர் எல்லாமே ஒரு பாலினேட் நடந்தால் மட்டும்தான் அந்த பிளான்ட் வந்து ஜெனரேட் வந்து நிறைய ஜெனரேட் வந்து ஃபார்மேஷன்ஸ் நடக்கும். அப்போ அதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்மளுக்கு பாலினேஷன் தேவை. அப்போ ஃபுட்டு அது மாதிரி கொடுக்குறது, இப்போ அது வந்து பாலினேட் நடந்தால் தான் அங்கே வந்து சீட்ஸ் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். அப்போ நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்கும். அதே மாதிரி அந்த பிளான்ட்டோடைய ஷெல்டர்ஸ், நம்மளுக்கு தேவையான ஷெல்டர்ஸ் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபார் பாலினேட்டிங் அனிமல்ஸ், மெனி பிளான்ட்ஸ் ஆர் பாலினேட்டட் பை பர்டிகுலர் அனிமல் ஸ்பீஷியஸ் and the follows are modified accordingly in the 3 exist co-evolution between the plants and animals. ஓகேவா. நிறைய பாலினேட் நடக்கும். பட் ஒரு சில பிளான்ட் வந்து ஒரு மாடிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும். மாடிஃபிகேஷன்ஸ்னால் பர்டிகுலர் அனிமல்ஸ் மட்டும்தான் அந்த பாலினேட் நடக்க முடியும். ஓகேவா. இப்போ ஹனிபீஸ் இருக்குது அப்படின்னா நிறைய ஃப்ளாஸில் செட் ஆகிட்டு அது வந்து இன்செர்ட் ஆகும். அது மாதிரி வந்து பட்டர்ஃப்ளைஸ் அதே மாதிரி நிறைய ஃப்ளாஸில் வந்து இன்செர்ட் ஆகிட்டு நெக்டாஸ் வந்து செக்ரேட் பண்ணி அது பாலினேட் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சில கோ எவால்யூஷன்ஸ் அப்படின்னா ரெண்டுமே ஒத்து போகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு இப்போ வந்து பாலினேட் நடக்கும்போது போலன் கிரெயின்ஸ் வந்து நல்ல டியூப்லராக இருக்கும், அதாவது உள்ள டியூப்லராக இருக்கும். அப்போ வந்து உள்ளே இருக்கும்போது ஒரு சில பேர்ட்ஸ்னுடைய பீக் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், நல்லா நீட்டாக. ஸோ அப்போ அந்த டியூப்லருக்குள்ளே அந்த பீக்கு உள்ளே போயிட்டு அதை டச் பண்ணும்போது அந்த பாலினேஷன் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். சில ஃப்ளாஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து வேஸ்ப், அது ஃபீமேல் வேஸ்ப் மாதிரி இருக்கும், பெண்ணுடைய குழவி சொல்கிறோம்ல அது மாதிரி இருக்கும். அதனால் வந்து மேல் வேஸ்ப் என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கே தான் ஃபீமேல் வேஸ்ப் இருக்குது, கோஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கே போகும். ஸோ போகும்போது அது வந்து இன்வைட் ஆகும்போது கோஆப்ரேட் பண்ணும்போது, பட் ஆனால் அங்கே என்னது ஃப்ளாஸ் இருக்குது. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும்னா பாலினேட் நடக்கும். அது ஏன்னா ஒரு ஃப்ளாரில் உட்காந்து போகிறதுல பாலினேட் நடக்கும். இது மாதிரி இருக்கிறது தான் கோ எவால்யூஷன் சொல்லுவோம். அதுதான் வந்து பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் உள்ள அந்த கோ எவால்யூஷன் சொல்கிறது. ஏன்னா பிளான்ட் இப்படி இருக்குது, அனிமல்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி இருக்குது, அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், அதுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டாக டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம படிப்போம். ஓகேவா. ஒரு சிலதில் வந்து
let us imagine if pollination fail, do you think there will be any seeds and fruit formations? அப்போ பாலினேஷனே நடக்கல அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்காது, எந்த ஃப்ரூட்டும் சீட்ஸ் எதுவுமே ஃபார்மேஷன் ஆகாது. இஃப் நாட், வாட் ஹேப்பன்ஸ் த பாலினேட்டிங் ஆர்கானிசம் அண்ட் தோஸ் தட் டிபெண்ட் ஆன் த பாலினேட்டிங் ஆர்கானிசம் ஃபார் த ஃபுட்டு. ஸோ அப்போ அந்த பாலினேட்டிங் பண்ணக்கூடியது எதுக்கு அங்கே போகுது அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துக்குது. ஓகேவா, ஃபுட்டை எடுத்துக்கிட்டு அப்போ அதில் அதுவும் லிவ் ஆகுது, இது நிறைய பாலினேட் நடக்குது. லைஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ப்ராசஸ் பாலினேஷன்ஸ். ஓகேவா, the pollen grains produced in the anther will germinate only when they reach the stigma of the pistil. ஓகேவா, இப்போ வந்து pollen grains வந்து எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகும், நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்ட்ரக்சர் ஆந்தர்லேருந்து pollen grains ஃபார்மேஷன் நடக்குது. அது போயிட்டு ஒரு ரைட் ஸ்டிக்மாவில் போய் ரீச் ஆகினாங்க தான் அங்கே வந்து ஜெர்மினேட் நடக்கும். அப்போ ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஸ்டாமன், பிஸ்டில், ஃப்ளார், specially separated and mechanism which is essential for pollen grain reaches stigma is needed. கண்டிப்பாக pollen grain போய்ட்டு ஸ்டிக்மாவில் பட்ட உடனே அங்கே வந்து pollination நடக்கும். அப்போ அதுதான் வந்து என்னது இம்பார்ட்டண்ட்டாக இன்வால்வ் ஆகுது. This process, transfer of pollen grain from the anther to stigma of a flower, is called pollinations. நம்ம இதான் படிச்சிருப்போம், ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grain ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா. ஆந்தரில் இருக்கக்கூடிய pollen grain வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எங்கே போகுது அப்படின்னா ஸ்டிக்மாவுக்கு போகுது. ஸ்டிக்மாவில் போன உடனே அங்கே போயிட்டு சிட் ஆகும்போது அங்கே வந்து அதை மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணி pollen டியூப்லாம் ஃபார்மேஷன் ஜெர்மினேஷன் நடக்குது. அப்போ அதுதான் அது பாலினேஷன்ஸ். Transfer of pollen grain from the anther to a stigma of a flower is called pollinations. ஓகேவா, ஸோ பாலினேஷன்ஸ் இன்ட்ரொடக்ஷன்ஸ் தான் சும்மா பார்த்துருக்கோம். நம்ம அதோடைய டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ டுடே ஒன்லி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ரியோ சாக். ஓகேவா, ஸோ அப்போ அதை அந்த ட்ரா பண்ணுங்கள், கூடவே அடிஷ்னலாக அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதி காட்டுங்க, எப்படி வந்து மூவ்மெண்ட் ஆகுது நியூக்ளியஸ், அது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ.